உங்கள் கட்சியின் சார்பிலே கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்கள் கட்சியின் சார்பிலே தேர்தலிலே எவ்வளவு இடங்கள் கிடைத்தது, எவ்வளவு வாக்குகள் கிடைத்தது, எத்தனை சதவீதம் கிடைத்தது, எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கின்றார்கள், எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறோம் என்றெல்லாம் பேசினீர்கள். இப்போது உங்கள் கட்சியின் சார்பில் ஒரு உறுப்பினர் பேச விருப்பம் தெரிவிக்கிற போது அவர் அனுமதிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அவர் அனுமதித்திருக்கிறேன். அதில் நீங்கள் சொல்லுவது இந்த அவையில் கட்சி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவு அல்ல, அவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது. நான் யாரை வேண்டுமா அனுமதிக்கலாம். அவர் அனுமதித்தது அவர் தான் பேசுவார். திரு வேலுமணி அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வேலுமணி அவர்கள் திரு வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. உட்காருங்க. சட்டமன்ற இல்லங்க உங்கள் சார்பில் சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்களின் உணர்வுகளுக்கு, மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்துதான் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு இப்ப நான் கேட்கிறேங்க, உங்கள் கட்சி, நான் அவைத்தர் முறையில் ஒரு கேள்வி உங்க வைக்கிறேன். உங்கள் கட்சியின் சார்பில், உங்கள் சார்பில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் பேச முடியாது, அனுமதிக்காது சொல்வது என்ன நியாயம்? அது உங்கள் கட்சி உங்களுக்காக வந்திருக்கிறார். அனுமதிப்பது என்னுடைய விருப்பம். அவர் பேசுவதை நீங்களும் கேட்க வேண்டும், இந்த நாடும் கேட்க வேண்டும், இந்த அவையும் கேட்க வேண்டும். பேச அனுமதிக்கிறேன். திரு வேலுமணி பேசுங்க. மக்களின் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க. எல்லாரும் நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க. எல்லாரும் மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்த்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து இன்னைக்கு அதிமுக அவர்கள் முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.